ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? மட்டனை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூள், உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு மட்டனை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், துருவின தேங்காய், பொடியாக நறுக்கின பல்லாரி வெங்காயம் 2 எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அதோட பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொரிக்கடலை இருக்கா, அதை அரைச்சி அதை தூள் பண்ணி வச்சுருக்கேன். தூள் 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலந்து, அதோட மல்லி இலைகள் பொடிசாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. எல்லா மசாலாவையும் ஒன்று சேர இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெயை நல்லா சூடாக்கி அதில் போட்டு மொறுன்னு உருண்டைகளை பொரித்து எடுத்துருங்க. மட்டன் கோலா உருண்டை சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.